சும்மா சத்தம் போட. ரைஸ் குடுங்க. ரைஸ் குடுங்க. இதே வேலையா போச்சு. ஐஸ்ல கிடையாது. போடா குடுங்க. ஐஸ் கடை போடா. ஏன்டா அந்த ஐஸ்காரன் அவனை இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டான்? அவனுக்கு கோவம் வந்தது, அதனால தள்ளி விட்டான். அவனுக்கு கோவம் வந்தா என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? என்ன செய்வானா? சில பேர் கோவம் தண்ணியறதுக்கு பொண்டாட்டிய போட்டு அடிப்பாங்க, சில பேர் தண்ணி அடிப்பாங்க, சிலர் தம் அடிப்பாங்க. இவன் கோவம் தண்ணியறதுக்கு என்ன அடிப்பான் தெரியுமா? இப்ப பாரு. வைத்தி எனக்கு போலீஸ் வேலைக்காக ஆர்டர் வந்திருக்கு. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த டாக்டர் குமாரோட சபதம் போட்டுக்கிட்டு கால்ல கருப்பு கயிறெல்லாம் கட்டிட்டு இருக்கே, இதெல்லாம் எதுக்குடி? நான் ஒரு லட்சிய பெண். நான் போட்ட சவாலுக்கு அடையாளமா இந்த கருப்பு கயிறை கட்டியிருக்கேன். ஒரு ஆம்பளை மத்தவங்க கிட்ட சவால் விடும்போது அந்த சவால் நிறைவேற வரைக்கும் எப்படி தாடியை எடுக்க மாட்டேன், மீச வைக்க மாட்டேன்னு சொல்றானோ அது போலதான் இதுவும். புரியுதா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகின்றது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகின்றது. சாணி அடிச்சுட்டு சாய் கூட சொல்லாம போறேன். டேய் டேய் நில்லுடா. டேய் புறம்போக்கு நில்லுடா. சாணி அடிச்சுட்டு கண்டுக்காம போற. டேய் நில்லுடா. கரத்தோடா 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 சோமாரி. யாரு உனக்கு லைசன்ஸ் கொடுத்தா? லைசன்ஸ் எடுறா. எடுறா லைசன்ஸ். லைசன்ஸ் சாரிங்க. என்ன பண்றது, பொண்ணா இருக்கா, அதுவும் அழகா வேற இருக்கா. என்னடி இது? அந்த சாரி சொல்றது? ஏய் என்னடி என்னடி டப்பா கார வச்சிருக்க? வா நீயே ஓட்டு. என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய் கொஞ்சம் இறங்கி தள்ள. சரி. பின்னால போய் தள்ளடி. ஐயோ நீ ஒண்ணுடி. என்னடி இவ்வளவு பெரிய வண்டி நான் எப்படி தள்ளுறது? என்ன பண்றது? தள்ளு. முடியலடி. இப்ப என்னடி பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. என்ன தலைவா தள்ளுறியா? தள்ளு தள்ளு, நல்லா அழித்து தள்ளு, அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நல்ல வெள்ள வண்டியை தான் தள்ளுறான்.
புறம்போக்கு வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? எழுந்து போனாண்டாண்டா சாவுராக்கி. என் பொண்ணு தனியா இருக்கையா, எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னால கொண்டு வந்துருக்கையா. சார் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நேரா ஹாஸ்பிடல் கொண்டு போறேன் சார், பயப்படாதீங்க சார். சார் தைரியமா இருங்க சார், தைரியமா இருங்க சார். ஆட்டோ சார். சார் என்ன பாஜி? இறந்து போயிட்டாரு. ஹலோ ஹலோ. யாரது? என்ன வேணும்? காலையில பார்த்தா அதே பொண்ணு. இந்த பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை? ஐயோ, இந்த ஆளா? இவர் எதுக்கு இந்த நேரத்துல வீடு தேடி வந்தாரு? அப்பா வெளியில போயிருக்காரு, காலையில வந்து பாருங்க. மிஸ் 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 கிளம்புறேன் மிஸ், மிஸ் கிளம்புறேன் மிஸ், மிஸ் மிஸ். உங்க அப்பா மின்னல் தாக்கி இறந்துட்டாரு. அவருடைய டெட் கொண்டு வந்துருக்க மிஸ், வந்து பாருங்க மிஸ். மிஸ் மிஸ் எங்க அப்பா எப்படி இருந்தாரு? மின்னல் தாக்கி ரோட்டோரமா விழுந்து கிடந்தாரு. நான் கிட்ட போய் பார்த்தப்போ அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போக சொன்னாரு. நான் கொண்டு வரும்போது வழியிலேயே இறந்துட்டேன். ஐயோ, பாலா போன மின்னல் உங்க அப்பா பழி வாங்கிடுச்சேன். சீக்கிரத்துல ஹெட் மாஸ்டர் தங்கமான மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு சாவு பாவம். செத்து போயிட்டாங்களே. எஸ் சார். நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, நல்லா தைரியம் அணிக்கணும். இது ரவுடிஸ் ஜாஸ்தி இருக்கிற ஏரியா. அவன் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வருவான். நல்லா தெம்பா நின்று டியூட்டி பார்க்கணும். ஓகே, பி கேர்ஃபுல். சரி, போய் ஸ்பாட்ல நில்லு. அவர்தான் எங்க அப்பாக்கு உதவி செஞ்சாரு, அவருக்கு நன்றி சொல்லணும். ஏய், இப்ப அதுக்கு நேரம் இல்ல, அப்புறமா பேசிக்கலாம் வா. ஐயோ, அவரோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. ஏய், டிராபிக் கான்ஸ்டபிள் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சு தரேன் வா.